நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு பலிபீடத்தை குறித்து நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி 1 சாமுவேல் 7வது அதிகாரம் வசனம் 17. 1 சாமுவேல் சாப்டர் 7 verse 17. அவன் ராமாவுக்கு திரும்பி வருவான். அவனுடைய வீடு அங்கே இருந்தது. அங்கே இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து அவ்விடத்தில் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். இந்த வசனத்துல சாம்வேல் கட்டின பலிபீடத்தை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த வசனத்துக்கு போகிறதுக்கு முன்பாக சாம்வேலை குறித்து பார்க்கணும்னா, அவரே இஸ்ரவேலின் கடைசி நியாயாதிபதியாக இருந்தாரு. அவர் நியாயாதிபதியாக மாத்திரம் இல்ல, அவர் ஒரு ஆசாரியனாகவும் தீர்க்கதரிசியுமாகவும் இருந்திருக்கிறாரு. சீலோவில் தான் தேவனுடைய ஆசாரிப்பு கூடாரம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. அதை நாம யோசுவா 18வது அதிகாரம் 1 வசனத்துல பார்க்கிறோம். அந்த ஆசாரிப்பு கூடாரத்துல ஏலி ஆசாரியனாக இருந்த போது அந்நாள் தான் வேண்டிக் கொண்டபடி கர்த்தருடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கறாங்க. அந்தபடியாக சாமுவேல் பிரதான ஆசாரியனாகிய ஏலியோட கூட இருந்த ஆசாரிப்பு கூடார வேலைகளை பார்த்துக்கிறாரு. அப்படி அவர் ஆசாரிய ஊழியமும் செய்து கொண்டிருக்கிறாரு. இந்த ஆசாரிய ஊழியம் என்பது ஆசாரிப்பு கூடாரத்துல செய்ய வேண்டிய ஒன்றாக இருக்கு. அப்படி பார்க்கும்போது ஆசாரியனாகிய சாமுவேல் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற பலிபீடத்துல இல்லையா பலிகளை செலுத்தணும். ஆனா நாம பாக்குற பிரதான வசனத்துல அவர் ராமாவில ஒரு பலிபீடத்தை கட்டுறாரு. இந்த பலிபீடத்தை எதற்காக கட்டுறாருன்னா, சீலோவில் இருந்த ஆசரிப்பு கூடாரத்தை பெலிஸ்தியர்கள் ஏலியின் காலத்துல அழித்து போட்டாங்க. அதுல இருந்த உடன்படிக்கை பெட்டியும் எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க. அதை கர்த்தராகிய தேவன் தாமே அவங்க கைகளில் ஒப்பு கொடுத்தாரு. அதற்கு காரணம் இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியுமாக தேவனை விட்டு வழிவிலகி போய் பொல்லாப்பான காரியங்களை செய்தது. அந்தப்படி ஆசாரிய ஊழியம் செய்யும் சாமுவேல் ஆசரிப்பு கூடாரம் இல்லைனாலும் தேவனுக்கான பலிபீடத்தை கட்டுகிறவராக இருக்கிறாரு. இது எதை காண்பிக்குது? தேவனோடு இருக்கிற உறவை நிலைநாட்டுவதையே. ஆசரிப்பு கூடாரமானது தேவன் தன்னுடைய ஜனங்கள் மத்தியில வாசம் செய்வதற்காக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மாதிரின்படியாக உருவாக்கப்பட்ட ஆலயமாக இருக்கு. தேவ ஜனங்கள் வழிவிலகி போகும்போது தேவன் அந்த கூடாரத்தையே அழித்து போட ஒப்பு கொடுக்கிறாரு. அப்படி ஒப்பு கொடுத்ததற்காக தேவ ஜனங்கள் தேவனை விட்டு பிரிந்து போக மாட்டாங்க. தேவனோடு இருக்கிற உறவுல நிலைநிற்பவர்களாக இருப்பாங்க. தேவனுக்குரிய கனத்தை செலுத்துபவர்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவராகவே சாமுவேலும் இங்க ராமாவில ஒரு பலிபீடத்தை கட்டுகிறாரு. அவர் இஸ்ரவேலை விசாரிக்கும் நியாயாதிபதியாக பெத்தலைக்கும் கில்காலுக்கும் மிஸ்பாவுக்கும் சுற்றி போய் அந்த ஜனங்களை நியாயம் விசாரித்துட்டு அதற்கு பிற்பாடு ராமாவுக்கு வருவாரு. அப்படி ராமாவுக்கு திரும்பி வந்த பிற்பாடு அந்த இடத்துல அவர் கர்த்தருக்கான பலிபீடத்தை கட்டுறாரு. இப்படியாக கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய பலிகளை செலுத்தி தேவனோடு இருக்கிற உறவுல ஒரு நல்ல ஆசாரியனாக நிலைத்திருக்கிறாரு. இந்த ஆசரிப்பு கூடாரம் இடித்து போடப்பட்டதற்கு பிற்பாடு சாலமோன் காலத்துலதான் முதலாம் தேவாலயம் கட்டப்பட்டிருக்கு. அது வரைக்கும் தேவாலயம் இல்லைனாலும் இப்படியான பலிபீடங்களை சாமுவேலுக்கு பிற்பாடு முதலாவது அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாகிய சவுல் கட்டுறாரு. அதற்கு பிற்பாடு தாவீதும் பலிபீடத்தை கட்டுறாரு. இப்படியாக தேவனுடைய கூடாரமோ ஆலயமோ இல்லாத போதும் பலிபீடமானது காணப்பட்டிருக்கு. அப்படி அந்த பலிபீடமானது தேவனோடு இருக்கிற உறவை மையப்படுத்துகிறதாக இருக்கு. அந்தபடியாக அந்த நாட்கள்ல இருந்த பரிசுத்தவான்கள் தேவனோடு கொண்டிருந்த உறவை பலிபீடத்தின் மூலமாக காண்பிச்சிருக்காங்க. நோவா கட்டின பலிபீடத்துல இருந்து நாம பார்த்த பல்வேறு பலிபீடங்களுமே தேவனோடு இருக்கிற உறவை நிலைநாட்டுவதை காண்பிக்கிறதாக இருக்கு. அப்படி பார்க்கும்போது சிலுவை என்னும் பலிபீடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்ததுக்கு பிற்பாடு நாம் எல்லாருமே ஆலயமாக மாற்றப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளார வாசம் செய்கிறாரு. நாம தேவனோடு இருக்கிற உறவை இந்த பலிபீடத்தின் மூலமாக காண்பிக்கிறோமா? பலிபீடமானது தேவாலயத்தின் ஒரு அங்கமாகவே இருக்கு. அப்படி பார்க்கும்போது நாம தேவாலயமாக காணப்படும் போது பரிசுத்த ஜீவ பலியாக நம்மை ஒப்பு கொடுப்பதற்கு பலிபீடம் தேவைப்படுது. இந்த பலிபீடமே தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவை காண்பிக்கிறதாக இருக்கு. அப்படி தேவனோடு நமக்கு இருக்கிற உறவை காண்பிக்கிறதெல்லாம் என்ன? தேவனிடத்துல நாம செய்கிற ஜெபங்கள், அவரை பற்றி நாம அறிந்து கொள்கிற வேத வாசிப்பு, இப்படியான காரியங்கள் எல்லாமே.
அப்படி நாம தனிப்பட்ட ஜெபங்கள்லயோ இல்ல சபையாக கூடி வரும்போதோ தேவனை நோக்கி பார்க்கும்போது நாம தேவனுக்கு பலிபீடம் கட்டுபவர்களாகவே இருக்கிறோம். இப்படி தேவனோடு இருக்கிற உறவை பிரதிபலிக்கிற பலிபீடம் சரியாக கட்டப்படலன்னா தேவன் அந்த ஆலயத்தை தகர்த்து போட ஒப்பு கொடுப்பாரு. அப்படியாகவே அந்த நாட்கள்ல ஆலயங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டது இல்லையா? ஒரு கல்லின் மேல் ஒரு கல் ஈராதபடி இடித்து போடப்பட்டது. இப்படியாக தேவாலயமாக காணப்படுகிற நாம நம்முடைய பலிபீடத்தை செப்பனிட்டு சரி செய்யாம விட்டுட்டோம்னா தேவன் நம்மை என்ன செய்வாரு? அதை நாம நிதானித்து பார்க்கணும். அவருடைய ஆலயமானது வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாக வெளியே மாத்திரம் பார்க்கறதுக்கு பளபளப்பா இருந்துட்டு பலிபீடத்தில் இருக்க வேண்டிய உறவானது சீர்படுத்தப்படலன்னா அதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. தேவனோடு இருக்கிற உறவை பிரதிபலிக்கிற பலிபீடமானது சரியாக செப்பனிடப்பட்டு அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறதாக இருக்கணும். அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறதுனா அது எதை குறிக்குது? ஆவியானவருடைய நடத்துதலை காண்பிக்கிறதாக இருக்கு. அந்தபடி நாம எல்லாருமே தேவனோடு இருக்கிற உறவை பிரதிபலிக்கிற பலிபீடத்தை செவ்வையாக காத்து கொள்ளணுங்கிறதுக்காகவே இந்த வேத பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை அறிந்து கொண்டு தேவனோடு நம்மை இணைக்கிற பலிபீடத்தை செவ்வையாக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நல்ல ஆசாரியனாக சாமுவேல் அன்றைக்கு கட்டின பலிபீடமானது அவர் உம்மோடு கொண்டிருந்த உறவில் உறுதியாக இருந்தாருங்கிறத காண்பிக்கிறது தகப்பனே. அந்தபடியாக நாங்களும் உம்மோடு கொண்டிருக்கிற உறவை பலிபீடத்தின் மூலமாக அறிந்து கொள்ளலாங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து உம்மோடு எங்களை இணைக்கிற பலிபீடத்துல ஒவ்வொரு நாளும் நாங்க பலி செலுத்துபவர்களாக உம்மோடு ஐக்கியப்படுற தகப்பனே. உம்மோடு இருக்கிற உறவுல நிலைப்பட்டிருக்கணும் தகப்பனே. அப்படியாக உமக்கு உகந்த ஆலயமாக செயல்பட தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.